எனதருமை நாட்டுமக்களே, வணக்கம். இன்று நாடு முழுவதும் பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒன்றுபட்டு இருக்கிறது. ஆவேசம் நிறைந்திருக்கிறது. உறுதிப்பாட்டோடு இருக்கிறது. நாம் பயங்கரவாதத்திற்கு முடிவு கட்டியே ஆக வேண்டும். இதுதான் இன்று அனைத்து இந்தியர்களின் உறுதிப்பாடு. நண்பர்களே, ஆபரேஷன் சிந்தூரின் போது நமது படைகள் வெளிப்படுத்திய பராக்கிரமம் இந்தியர்கள் அனைவரின் தலைகளையும் பெருமையில் உயர்த்தியது. நமது படையினர் கையாண்ட துல்லியம் மற்றும் தீவிரமான தாக்குதல் காரணமாக எல்லை தாண்டி இருக்கும் பயங்கரவாதிகளின் பதுங்கிடங்கள் நாசம் செய்யப்பட்டன. இது அற்புதமான விஷயம். ஆபரேஷன் சிந்தூர் உலகம் முழுவதிலும் இருக்கும் தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் புதியதொரு நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் அளித்திருக்கிறது. நண்பர்களே, ஆபரேஷன் சிந்தூர் என்பது ஒரு இராணுவச் செயல்பாடு மட்டுமல்ல. இது நமது உறுதிப்பாடு, சாகசம், மாறிவரும் பாரதத்தின் காட்சி. இந்த காட்சிதான் நாடு முழுவதிலும் தேசபக்தி உணர்வால் நிரப்பியது, மூவண்ணத்தால் கொட்டி முழக்கியது. நீங்களே கவனித்திருக்கலாம், தேசத்தின் பல நகரங்களில், கிராமங்களில், சின்ன சின்ன பகுதிகளில் எல்லாம் மூவண்ண யாத்திரைகள் நடந்தன. ஆயிரக்கணக்கான மக்கள் கைகளிலே மூவண்ணக் கொடியை ஏந்திக் கொண்டு தேசத்தின் இராணுவத்திடம் தங்கள் அன்பு கலந்த வணக்கங்களை வெளிப்படுத்தினார்கள். பல நகரங்களில் சிவில் பாதுகாப்பு தன்னார்வலர்களாக ஆக அதிக எண்ணிக்கையில் இளைஞர்கள் ஒன்று திரண்டார்கள். சண்டீகடின் காணொளிகள் மிகவும் பிரபலமாகியதை நாமுமே கூட பார்த்தோம். சமூக ஊடகங்களில் கவிதைகள் எழுதப்பட்டன, உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தும் பாடல்கள் பாடப்பட்டன. சின்ன சின்ன குழந்தைகள் கூட ஓவியங்கள் வரைந்தார்கள். அதிலே பெரிய செய்திகள் மறைபொருளாக இருந்தன. நான் 3 நாட்கள் முன்பாகத்தான் பீகானேர் சென்றிருந்தேன். அங்கே குழந்தைகள் இப்படிப்பட்டதொரு ஓவியத்தை தான் எனக்கு பரிசாக அளித்திருந்தார்கள். ஆபரேஷன் சிந்தூர் நாட்டு மக்களிடம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது என்று சொன்னால், பல குடும்பங்கள் இதை தங்கள் வாழ்க்கையின் அங்கமாகவே ஆக்கிக் கொண்டு விட்டார்கள். பீகாரின் கட்டிஹாரிலே, யூபியின் குஷி நகரிலே, மேலும் பல நகரங்களிலே இந்த வேளையில் பிறந்த குழந்தைகளுக்கு சிந்தூர் என்று பெயர் சூட்டினார்கள். நண்பர்களே, நமது வீரர்கள் பயங்கரவாதிகளின் மறைவிடங்களை நாசம் செய்தார்கள். இது அவர்களின் மாபெரும் சாகசம். மேலும் அதிலே பாரதத்தில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள், கருவிகள் மற்றும் தொழில்நுட்பத்தின் பலமும் கூட அதிலே இடம் பெற்றிருந்தது. அதிலே தற்சார்பு பாரதத்தின் உறுதிப்பாடு வெளிப்பட்டது. நமது பொறியாளர்கள், நமது தொழில்நுட்பவியலாளர்கள் என அனைவரும் இந்த வெற்றிக்கு வியர்வை சிந்தி இருக்கின்றார்கள். இந்த இயக்கத்திற்கு பிறகு நாடு முழுவதும் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்பதை முன்னிறுத்தி புதிய சக்தி வெளிப்படுகிறது. பல விஷயங்கள் மனதை தொடும் வண்ணம் இருக்கின்றது. ஒரு தாய் தந்தை இணை, இனிமேல் நாங்கள் எங்களின் குழந்தைகளுக்கு பாரதத்தில் தயாரிக்கப்பட்ட பொம்மைகளையே வாங்கித் தருவோம், சிறுவயது முதற்கொண்டே தேசபக்தி தொடங்க வேண்டும் என்று சொன்னார்கள். சில குடும்பங்களோ, நாங்கள் எங்களுடைய விடுமுறைகளை தேசத்தின் ஏதாவது ஒரு அழகான இடத்தில் செலவு செய்வோம் என்று சபதமே மேற்கொண்டார்கள். பல இளைஞர்கள் வெட் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் திருமணம் செய்வோம் என்ற உறுதிப்பாட்டை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இனி எந்த ஒரு பரிசுப் பொருளை வாங்க வேண்டும் என்றாலும் ஒரு இந்திய கைவினைஞர் தயாரித்த பொருளையே வாங்குவேன் என்று ஒருவர் கூறினார். நண்பர்களே, இதுதானே பாரதத்தின் மெய்யான பலம், மக்களின் மனங்களின் இணைவு, மக்கள் பங்களிப்பு. நான் உங்கள் அனைவரிடத்திலும் வேண்டிக் கொள்ளுகிறேன், வாருங்கள், இந்த சந்தர்ப்பத்திலே நாம் உளவுறுதி பூணுவோம். நாம் நமது வாழ்க்கையிலே முடிந்த வரையில் நம்முடைய தேசத்தில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு முதன்மை அளிப்போம். இது பொருளாதார தற்சார்பு தொடர்பான விஷயம் அல்ல. இது தேசத்தின் நிர்மாணத்தில் பங்களிப்பு பற்றிய உணர்வு. நமது ஒரு அடியெடுப்பு பாரதத்தின் முன்னேற்றத்தில் மிகப்பெரிய பங்களிப்பை அளிக்க முடியும். நண்பர்களே, பேருந்து பயணம் எத்தனை எளிமையான விஷயம். ஆனால் நான் எப்படிப்பட்ட கிராமத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன் என்றால், அங்கே முதன்முறையாக ஒரு பேருந்து சென்றடைந்தது. இந்த நாளுக்குத்தான் அங்கே மக்கள் பல்லாண்டுகளாக காத்து கிடந்தார்கள். அந்த கிராமத்தில் முதன்முறையாக ஒரு பேருந்து சென்றபோது அந்த மக்கள் மேளவாத்தியங்கள், தாரை தப்பட்டைகளை இசைத்து அதை வரவேற்றார்கள்.
பேருந்தை பார்த்து அவர்களின் உற்சாகம் நிலைகொள்ளவில்லை. கிராமத்திலே நல்ல சாலை இருந்தது, மக்களுக்கு தேவையும் இருந்தது. என்றாலும் இதற்கு முன்பாக அங்கே பேருந்துகள் செல்லவில்லை. ஏன்? ஏனென்றால் இந்த கிராமம் மாவோவாதிகளின் வன்முறையால் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த இடம் மகாராஷ்டிரத்தின் கட்சிரோலி மாவட்டத்தில் இருக்கிறது. கிராமத்தின் பெயர் காட்டேஜரி ஆகும். காட்டேஜரி கிராமத்தில் ஏற்பட்ட இந்த மாற்றத்தை அக்கம் பக்கத்தில் இருந்த பகுதியிலெல்லாம் உணரத் தொடங்கியிருக்கின்றார்கள். இப்போது இங்கே நிலைமை வேகமாக இயல்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. மாவோவாதிகளுக்கு எதிராக சமூக போராட்டம் காரணமாக இப்போது அடிப்படை வசதிகள் இப்படிப்பட்ட இடங்களுக்கு கூட சென்றடையத் தொடங்கிவிட்டது. பேருந்து வருவதால் தங்களின் வாழ்க்கையில் சுலபத்தன்மை அதிகரித்துவிடும் என்று கிராமவாசிகள் கூறுகின்றார்கள். நண்பர்களே, மனதின் குரலில் நாம் சத்தீஸ்கடில் நடைபெற்ற பஸ்தர் ஒலிம்பிக்ஸ் மற்றும் மாவோவாதம் பாதித்த பகுதிகளில் அறிவியல் சோதனை கூடங்கள் பற்றி பேசியிருக்கிறோம். இங்கே இருக்கும் குழந்தைகளிடம் அறிவியல் தொடர்பாக பேரார்வம் இருக்கிறது. இவர்கள் விளையாட்டுகளில் அற்புதம் நிகழ்த்தி காட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட முயற்சிகளால் என்ன தெரிய வருகிறது என்றால், இந்த பகுதிகளில் வசிப்பவர்கள் எத்தனை திறமை மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான். இந்த மனிதர்கள் தடைகள், சவால்கள் அனைத்தையும் தாண்டி தங்கள் வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்கக்கூடிய பாதையை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். 10வது 12வது வகுப்புகளுக்கான தந்தேவாடா மாவட்டத்தின் பொதுத் தேர்வு முடிவுகள் மிகச் சிறப்பானவையாக இருந்தன என்பதை அறிந்து எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. சுமார் 95% தேர்ச்சி விகிதத்தோடு இந்த மாவட்டம் 10வது வகுப்பு தேர்வு முடிவுகளில் தலைசிறந்து விளங்குகிறது. அதேபோல 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் இந்த மாவட்டமானது சத்தீஸ்கடிலே 6வது இடத்தை பிடித்திருக்கிறது. சற்றே சிந்தித்து பாருங்கள். எந்த தந்தேவாடாவில் மாவோவாத சித்தாந்தம் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்ததோ அங்கே இன்று கல்வி கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட மாற்றங்கள் தாம் அனைவரின் உள்ளங்களிலும் பெருமிதத்தை நிரம்பச் செய்கிறது. எனதருமை நாட்டுமக்களே, இப்போது நான் சிங்கங்களோடு தொடர்புடைய ஒரு மிக அருமையான செய்தியை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். கடந்த வெறும் 5 ஆண்டுகளிலே குஜராத்தின் கிர் பகுதியிலே சிங்கங்களின் எண்ணிக்கை 674 அதிகரித்து 891 அதிகரித்திருக்கிறது. சிங்கங்களுக்கான கணக்கெடுப்பை நடத்திய பிறகு தெரிய வந்த இந்த சிங்கங்களின் எண்ணிக்கை மிகவும் உற்சாகம் அளிப்பதாக இருக்கிறது. நண்பர்களே, இந்த விலங்குகளின் கணக்கெடுப்பு எப்படி நடக்கிறது என்று உங்களில் பலர் தெரிந்து கொள்ள விருப்பப்படலாம். இந்த செயல்பாடு மிகவும் சவால்கள் நிறைந்த ஒன்று. சிங்கங்களின் கணக்கெடுப்பு 11 மாவட்டங்களிலே 35,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலே செய்யப்பட்டது என்பது உங்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கலாம். கணக்கெடுப்பிற்காக குழுக்கள் 24 மணி நேரமும் இந்த பகுதியை தொடர்ந்து கண்காணித்து வந்தார்கள். இந்த மொத்த இயக்கத்திலும் சரிபார்த்தல், மறுமுறை சரிபார்த்தல் என 2ம் செய்யப்பட்டன. இதன் வாயிலாக மிக நுணுக்கமான முறையிலே சிங்கங்களை கணக்கிடுதல் பணியை நிறைவு செய்ய முடிந்தது. நண்பர்களே, சமூகத்திலே தங்களுடையதாக ஏற்கும் தன்மை பலமடையும் போது எத்தகைய அருமையான முடிவுகள் வருகின்றன என்பதைத்தான் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு நமக்கு காட்டுகிறது. சில தசாப்தங்கள் முன்பு கிர் பகுதியில் இருந்த நிலைமை மிகவும் சவால்கள் நிறைந்ததாக இருந்தது. ஆனால் அங்கே இருந்த மக்கள் இணைந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் சவாலை மேற்கொண்டார்கள். அங்கே நவீன தொழில்நுட்பத்தின் உதவியோடு உலக அளவிலான மிகச்சிறப்பான செயல்பாடுகள் கையாளப்பட்டன. பெரிய அளவில் வன இலாக்கா அதிகாரிகளாக பெண்கள் நியமிக்கப்படும் முதல் மாநிலமாக இந்த வேளையில்தான் குஜராத் மாநிலம் ஆனது. இன்று நாம் அதன் விளைவுகளை பார்க்கிறோம். இதிலே இவர்கள் அனைவரின் பங்களிப்பும் இருக்கிறது. வன உயிரின பாதுகாப்பிற்காக நாம் இப்படித்தான் எப்போதும் விழிப்போடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும். என் அன்பான நாட்டுமக்களே, 2-3 நாட்கள் முன்பு நான் முதல் ரைசிங் நார்த் ஈஸ்ட் சமிட், உயர்வடையும் வடகிழக்கு உச்சி மாநாட்டிற்கு சென்றிருந்தேன். அதற்கு முன்பாக நாம் வடகிழக்கின் வல்லமைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அஷ்டலக்ஷ்மி மகோத்சவத்தையும் கொண்டாடினோம். வடகிழக்கு பற்றிய பேச்சு வேறு ரகமானது. அங்கே இருக்கும் திறமைகள், அங்கே இருக்கும் திறன்கள் எல்லாம் உண்மையிலேயே அலாதியானவை. எனக்கு ஒரு
மிக சுவாரஸ்யமான விஷயம் தெரிய வந்தது. இது கிராஃப்டட் ஃபைபர்ஸ் பற்றியது. இந்த கிராஃப்டட் ஃபைபர்ஸ் என்பது ஒரு பிராண்ட் மட்டுமல்ல, இது சிக்கிம் மாநிலத்தின் பாரம்பரியம், நெசவுக்கலை மற்றும் இன்றைய ஃபேஷன் போக்கு என்ற இந்த மூன்றின் அழகான சங்கமம். இதன் தொடக்கத்தை டாக்டர் ட்செவாங் நோர்பு பூட்டியா தான் ஏற்படுத்தினார். தொழில் ரீதியாக இவர் ஒரு கால்நடை மருத்துவர் என்றாலும் இவருடைய மனதால் இவர் சிக்கிம் கலாச்சாரத்தின் மெய்யான பிராண்ட் தூதுவர் என்று கூறலாம். ஏன் நாம் நெசவுக்கலைக்கு ஒரு புதிய கோணத்தை ஏற்படுத்தக்கூடாது என்று இவர் சிந்தித்தார். இந்த எண்ணத்தில் விளைந்ததுதான் கிராஃப்டட் ஃபைபர்ஸ். இவர் பாரம்பரியமான நெசவை நவீன ஃபேஷனோடு இணைத்ததால் இதை ஒரு சமூக முன்னெடுப்பாக உருவாக்கினார். இப்போது இவரிடத்தில் துணிகள் மட்டும் தயாராவதில்லை, இவரிடத்தில் வாழ்க்கைகள் நெசவு செய்யப்படுகின்றன. இவர் உள்ளூர் மக்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கிறார், அவர்களை தற்சார்பு உடையவர்களாக ஆக்குகிறார். கிராமங்களைச் சேர்ந்த நெசவாளர்கள், கால்நடை பராமரிப்பாளர்கள், சுய உதவி குழுக்கள் ஆகிய அனைவரையும் இணைத்து டாக்டர் பூட்டியா வேலை வாய்ப்புகளுக்கான புதிய பாதையை அமைத்திருக்கிறார். இன்று வட்டார பெண்கள் மற்றும் கைவினைஞர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தி சிறப்பாய் வருவாய் ஈட்டி வருகின்றார்கள். இந்த கிராஃப்டட் ஃபைபர்களால் உருவாக்கப்பட்ட சால்வைகள், ஸ்டோல்கள், கையுறைகள், காலுறைகள் என அனைத்தும் உள்ளூர் கைத்தறியால் உருவானவை. இவற்றில் பயன்படுத்தப்படும் இழைகள் சிக்கிமின் முயல்கள் மற்றும் செம்மறி ஆட்டிலிருந்து வருபவை. வண்ணம் கூட முழுமையாக இயற்கையாகவே இருக்கிறது. எந்த ரசாயன பயன்பாடும் இல்லை, இயற்கையான வண்ணம் மட்டுமே. டாக்டர் பூட்டியா சிக்கிமின் பாரம்பரிய நெசவுக்கலை மற்றும் கலாச்சாரத்திற்கு ஒரு புதிய அடையாளத்தை அளித்திருக்கிறார். நாம் பாரம்பரியத்தை பேரார்வத்தோடு இணைக்கும் போது அது உலகத்தை எந்த அளவுக்கு கவர்கிறது என்பதையே டாக்டர் பூட்டியாவின் இந்த பணி நமக்கு கற்பிக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, இன்று நான் உங்களுக்கு ஒரு அருமையான நபரை பற்றி கூற இருக்கிறேன். ஒரு கலைஞர், தவிர வாழும் உத்வேக காரணியாகவும் இவர் இருக்கிறார். இவர் பெயர் ஜீவன் ஜோஷி, வயது 65 ஆண்டுகள். நீங்களே சிந்தியுங்கள், யாருடைய பெயரிலேயே ஜீவன் இருக்கிறதோ அவரிடம் எத்தனை உயிர்ப்பு நிறைந்திருக்கும் என்பதை. ஜீவன் அவர்கள் உத்தராகண்டின் ஹல்த்வானியிலே வசிக்கிறார். சிறுவயதில் போலியோவால் பாதிப்பு ஏற்பட்டு இவருடைய கால்களின் பலத்தை இழந்தார் என்றாலும் போலியோவால் இவருடைய நெஞ்சுரத்தை பறிக்க இயலவில்லை. இவர் நடப்பது கொஞ்சம் மெதுவாக இருக்கலாம், ஆனால் இவருடைய மனதின் கற்பனைகளோ சிறகு கட்டி பறந்து கொண்டிருக்கும். இந்த பறத்தலில்தான் ஜீவன் அவர்கள் ஒரு விசித்திரமான கலைக்கு பிறப்பளித்தார். பகேட் என்று இதற்கு பெயர் சூட்டினார். இதிலே இவர் பைன் மரங்கள், அதாவது தேவதாரு மரங்களிலிருந்து விழும் காய்ந்த பட்டைகளிலிருந்து அழகான கலைப்படைப்புகளை உருவாக்குகிறார். இந்த மரப்பட்டைகள் பொதுவாக பயனற்றவையாக கருதப்படுபவை. ஜீவன் அவர்களின் கைகளுக்கு இவை வரும்போது இவை சிறப்புத்தன்மை பெற்று விடுகின்றன. இவருடைய ஒவ்வொரு படைப்பிலும் உத்தராகண்டின் மண்ணின் மணம் கமழும். சில வேளைகளில் மலைமக்களின் இசைக்கருவிகள், சில வேளைகளில் மலைகளின் ஆன்மா அந்த மரத்தில் உறைந்திருப்பதாக தோன்றும். ஜீவன் அவர்களின் பணி வெறும் கலையோடு நின்று போவதில்லை, இது ஒரு சாதகம். இவர் இந்த கலைக்காக தன் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணம் செய்திருக்கிறார். ஜீவன் ஜோஷி போன்ற கலைஞர்கள் சூழ்நிலைகள் என்னவாக இருந்தாலும் நோக்கம் பலமானதாக இருந்தால் சாத்தியம் இல்லாதது என்ற ஒன்று கிடையாது என்று நமக்கெல்லாம் நினைவுபடுத்துகிறார். இவருடைய பெயர் ஜீவன். வாழ்க்கையை வாழ்வது என்றால் என்ன என்பதை இவர் நமக்கு காட்டியிருக்கிறார். எனதருமை நாட்டுமக்களே, இன்று பல பெண்கள் விவசாயத்தில் ஈடுபடுவதோடு கூடவே வானை தொடும் உயரங்களுக்கு இணையாக பணியாற்றி வருகின்றார்கள். ஆமாம், நீங்கள் சரியாகத்தான் கேட்டீர்கள். இப்போது கிராமத்து பெண்கள் ட்ரோன் சகோதரிகளாக ஆகி ட்ரோன்களை பறக்க விடுகிறார்கள். விவசாயத்தில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நண்பர்களே, தெலங்கானாவின் சங்காரெட்டி மாவட்டத்திலே சில காலம் முன்பு வரை எந்த பெண்களெல்லாம் மற்றவர்களை சார்ந்து வாழ்ந்தார்களோ, இன்று அதே பெண்கள் ட்ரோன்கள் வாயிலாக 50 ஏக்கர் நிலத்தின் மீது மருந்து தெளிக்கும் பணியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். காலையில் 3 மணி நேரம், மாலையில் 2 மணி நேரம் வேலை முடிந்தது. வெப்பத்தில் வெந்து போவதில்லை,
விஷத்திற்கு ஒப்பான ரசாயனங்களின் அபாயம் இல்லை. நண்பர்களே, கிராமவாசிகளும் கூட இந்த மாற்றத்தை இதயப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இப்போது இந்த பெண்கள் ட்ரோன் ஆபரேட்டர்கள் மட்டுமல்ல, வான்வீரர்கள் என்ற பெயரால் அறியப்படுகின்றார்கள். உத்தியும் உறுதிப்பாடும் ஒன்றிணைந்து பணியாற்றும் போது மாற்றம் ஏற்படுகிறது என்பதையே இந்த பெண்கள் நமக்கு கற்பிக்கின்றார்கள். என் மனம் நிறை நாட்டுமக்களே, சர்வதேச யோகக்கலை தினத்திற்கு இன்னும் ஒரு மாதத்திற்கும் குறைவான நேரமே இருக்கிறது. நீங்கள் இதுவரை யோகக்கலையை இன்னும் பயிலத் தொடங்கவில்லை என்றால் இப்போது அதோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் நினைவூட்டுகிறது. யோகக்கலை நீங்கள் வாழ்க்கையை வாழும் முறையையே மாற்றியமைத்துவிடும். நண்பர்களே, 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 21ஆம் தேதியன்று யோகக்கலை தினம் தொடங்கப்பட்ட பிறகிலிருந்து இதன்பால் ஈர்ப்பு அதிகரித்து கொண்டே வருகிறது. இந்த முறையும் கூட யோகக்கலை தினம் தொடர்பாக உலகெங்கிலும் மக்களின் உற்சாகமும் உவகையும் தெளிவாக காண முடிகிறது. பல்வேறு அமைப்புகள் தங்களுடைய தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த ஆண்டுகளின் காட்சிகளெல்லாம் மிகுந்த உள்ளெழுச்சியை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருக்கின்றன. பல்வேறு நாடுகளில் ஒரு சமயம் மக்கள் யோகக்கலை சங்கிலித் தொடரை உருவாக்கினார்கள், யோகக்கலை வளையத்தை ஏற்படுத்தினார்கள். இப்படி பலவிதமான காட்சிகளில் ஒன்றாக 4 தலைமுறைகளைச் சேர்ந்தவர்கள் இணைந்து யோகக்கலையை பயின்றதையும் நாம் பார்த்தோம். பலர் தங்களுடைய நகரின் பிரபலமான இடங்களை யோகம் பயில தேர்ந்தெடுத்தார்கள். நீங்களும் கூட இந்த முறை சில சுவாரஸ்யமான வழிமுறைகள் வாயிலாக யோகக்கலை தினத்தை கொண்டாடுவது பற்றி சிந்திக்கலாமே. நண்பர்களே, ஆந்திர பிரதேச அரசாங்கம் யோகாந்திரா இயக்கத்தை தொடங்கி இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த மாநிலத்திலும் யோகக்கலை கலாச்சாரத்தை மேம்படுத்துவதுதான் இதன் நோக்கம். இந்த இயக்கத்தின்படி யோகக்கலை பயில்வோர் 10 லட்சம் பேர் கொண்ட கூட்டத்தை ஏற்படுத்துவது. இந்த ஆண்டு விசாகப்பட்டினத்தில் யோகக்கலை தின நிகழ்ச்சியில் பங்கெடுக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கவிருக்கிறது. இந்த முறை நம்முடைய இளைய நண்பர்கள் தேசத்தின் மரபோடு தொடர்புடைய பாரம்பரிய இடங்களில் யோகக்கலையை பயில இருக்கின்றார்கள் என்பது எனக்கு மிக இனிமையாக இருக்கிறது. பல இளைஞர்கள் புதிய பதிவுகளை ஏற்படுத்தவும் யோகக்கலை சங்கிலித் தொடரின் அங்கமாக ஆகவும் உறுதி மேற்கொண்டிருக்கின்றார்கள். நமது பெரு நிறுவனங்களும் இதிலிருந்து பின்தங்கி போகவில்லை. சில அமைப்புகள் தங்கள் அலுவலகங்களிலேயே யோகக்கலையை பயில பல்வேறு இடங்களை ஒதுக்கி இருக்கின்றார்கள். சில ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் கூட தங்கள் இடங்களில் யோகக்கலையை பயில்வதற்கெனவே சில மணி நேரங்களை ஒதுக்கி இருக்கின்றார்கள். சிலரோ கிராமங்களுக்கு சென்று யோகக்கலையை பயில்விக்கச் செல்லும் தயாரிப்புகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். உடல்நலம் மற்றும் உடலுறுதி தொடர்பாக மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்பட்டிருப்பது எனக்கு மிகவும் ஆனந்தத்தை அளிக்கிறது. நண்பர்களே, யோகக்கலை தினத்தோடு கூடவே ஆயுர்வேதத் துறையிலும் கூட சில விஷயங்கள் நடந்திருக்கின்றன. இவை பற்றி தெரிந்து கொள்ள நீங்கள் ஆர்வமாக இருக்கலாம். நேற்றுத்தான், அதாவது மே மாதம் 24ஆம் தேதியன்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குனரும் எனது நண்பருமான துளசிபாய் முன்னிலையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தோடு கூடவே உடல்நல இடையீடுகளின் சர்வதேச வகைப்படுத்தல் படி பிரத்யேகமான பாரம்பரிய மருந்துகள் பாகம் தொடர்பான பணிகள் தொடங்கப்பட்டு விட்டன. இந்த முன்முயற்சி காரணமாக ஆயுஷை ஒட்டுமொத்த உலகிலும் விஞ்ஞான முறைப்படி அதிகளவு மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க பேருதவியாக இருக்கும். நண்பர்களே, நீங்கள் பள்ளிகளில் கரும்பலகையை பார்த்திருக்கலாம். ஆனால் இப்போது சில பள்ளிகளில் சர்க்கரை பலகை அமைக்கப்பட்டிருக்கிறது. கரும்பலகை அல்ல, சர்க்கரை பலகை. சிபிஎஸ்இ மத்திய பள்ளிக்கல்வி வாரியத்தின் இந்த வித்தியாசமான முன்னெடுப்பின் நோக்கம் என்னவென்றால், குழந்தைகளிடம் சர்க்கரை உட்கொள்ளல் அளவு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தல். எவ்வளவு சர்க்கரையை உண்ண வேண்டும், எவ்வளவு சர்க்கரையை உண்ணலாம் என்பதை தெரிந்து கொண்டு குழந்தைகள் தாங்களாகவே ஆரோக்கியமான வழிமுறையை தேர்ந்தெடுக்கிறார்கள். இது ஒரு வித்தியாசமான முயற்சி. இதன் தாக்கம் கூட அதிக நேர்மறையாக இருக்கும். சிறுவயது தொடங்கிய ஆரோக்கியமான வாழ்க்கை முறை தொடர்பான பழக்கங்களை ஏற்படுத்தும் போது இது மிகவும் பயனுடையதாக இருக்கும். பல பெற்றோர்களும் இதை பாராட்டி இருக்கிறார்கள்.
நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் அலுவலகங்கள், கேண்டீன்கள் மற்றும் அமைப்புகளிடத்திலும் இருக்க வேண்டும். ஏனென்றால் உடல் நலம்தான் அனைத்துமே. உடலுறுதியான இந்தியாதான் பலமான இந்தியாவுக்கான அடித்தளம். என் கனிவு நிறை நாட்டுமக்களே, தூய்மையான பாரதம் பற்றிய பேச்சு எழும்போது மனதின் குரல் நேயர்கள் எப்படி பின்தங்கிப் போவார்கள்? நீங்கள் அனைவரும் அவரவர் நிலையில் இந்த இயக்கத்திற்கு பலம் சேர்த்து வருவீர்கள் என்பதில் எனக்கு சற்றும் ஐயமில்லை. ஆனால் இன்று உங்களிடத்தில் ஒரு எடுத்துக்காட்டு குறித்து பேச விரும்புகிறேன். இங்கே தூய்மைக்கான உறுதிப்பாடு மலையை ஒத்த சவால்களையும் தவிடுபொடியாக்கி இருக்கிறது. நீங்களே சிந்தித்துப் பாருங்கள். ஒரு நபர் பனிமூடிய மலைகளின் மீது ஏறிக்கொண்டிருக்கிறார். அங்கே மூச்சு விடுவதே கடினமான பணியாக இருக்கிறது. ஒவ்வொரு அடியிலும் ஆபத்து நிறைந்திருக்கிறது. இவற்றையெல்லாம் தாண்டியும் கூட அந்த நபர் தூய்மைப் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். நமது இந்தோ திபெத்திய எல்லையோர பாதுகாப்பு படையினரின் குழு உறுப்பினர்கள் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில்தான் ஈடுபட்டார்கள். இந்த குழு மகாலூ போன்ற மலையில் உலகின் மிகவும் கடினமான சிகரத்தின் மீது ஏறச் சென்றார்கள். ஆனால் நண்பர்களே, அங்கே அவர்கள் மலையேற மட்டும் செல்லவில்லை. தங்கள் இலக்கோடு கூட அவர்கள் ஒரு இயக்கத்தையும் இணைத்து கொண்டார்கள். அதுதான் தூய்மை. சிகரத்தின் அருகே இருந்த குப்பையை அகற்றும் சவாலை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நீங்களே கற்பனை செய்து பாருங்கள். 150 கிலோவுக்கும் அதிகமான மக்கா குப்பையை இந்த குழுவின் உறுப்பினர்கள் தங்களோடு கீழே எடுத்து கொண்டு வந்தார்கள். இத்தனை உயரங்களில் தூய்மை செய்வதில் ஈடுபடுவது எளிய பணி அல்ல. ஆனால் எங்கே உறுதிப்பாடு இருக்கிறதோ அங்கே பாதை தாமாகவே துலக்கப்படும் என்பதையே இது காட்டுகிறது. நண்பர்களே, இதோடு தொடர்புடைய மேலும் ஒரு முக்கியமான விஷயம் காகித குப்பை மற்றும் மறுசுழற்சி. நமது இல்லங்களிலும் அலுவலகங்களிலும் ஒவ்வொரு நாளும் அதிக அளவில் காகித கழிவுகள் ஏற்படுகின்றன. நாம் இவற்றை சாதாரணமானவையாக கருத நேரலாம். ஆனால் தேசத்திலே குப்பை கிடங்கு கழிவுகளில் 1/4 பங்கு காகித கழிவாக இருக்கிறது. ஒவ்வொரு நபரும் இந்த திசையில் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும் என்பது இன்றைய அவசியமாக இருக்கிறது. பாரதத்தின் பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இந்த துறையில் அருமையாக பணியாற்றி வருகின்றார்கள் என்பதை அறிந்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. விசாகப்பட்டினம், குருகிராமம் போன்ற பல நகரங்களில் பல ஸ்டார்ட் அப்புகள் காகித மறுசுழற்சி செய்வதில் நூதனமான வழிமுறைகளை கையாண்டு வருகின்றார்கள். சிலர் மறுசுழற்சி காகிதத்தால் பேக்கேஜ் செய்யப்படும் பலகைகளை தயாரிக்கின்றார்கள். சிலர் டிஜிட்டல் வழிமுறையில் செய்தித்தாள் மறுசுழற்சியை எளிமையாக்கி வருகின்றார்கள். ஜாலானா போன்ற நகரங்களில் சில ஸ்டார்ட் அப்புகள் 100% மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்கள் மூலம் பேக்கேஜிங் சுருள் மற்றும் காகித குழாய்களை தயாரித்து வருகின்றார்கள். இந்த விஷயம் உங்களுக்கு கருத்தூக்கத்தை அளிக்கலாம். 1 டன் காகிதத்தை மறுசுழற்சி செய்வதன் காரணமாக 17 மரங்கள் வெட்டப்படுவதை நாம் தடுக்கலாம். ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் சேமிக்கப்படும். சற்றே சிந்தனை செய்யுங்கள் நண்பர்களே. மலையேறுபவர்கள் இத்தனை கடினமான சூழலிலும் கூட குப்பைகளை திரும்ப கொண்டு வர முடியும் போது, நாமும் கூட நமது இல்லங்களிலோ அலுவலகங்களிலோ காகிதத்தை தனியாக்கி மறுசுழற்சி செய்யப்பட நமது பங்களிப்பை அளிக்க வேண்டும். தேசத்தின் அனைத்து குடிமக்களும் தேசத்தை எப்படி சிறப்பாக ஆக்கலாம் என்று சிந்திக்கும் போது நாம் இணைந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். நண்பர்களே, கடந்த நாட்களில் கேலோ இண்டியா விளையாட்டுக்கள் பெரும் பேசுபொருளாக இருந்தன. கேலோ இண்டியாவினை பிகாரின் 5 நகரங்கள் ஏற்று நடத்தின. அங்கே பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. பாரதம் நெடுகவிருந்தும் வந்த விளையாட்டு வீரர்களின் எண்ணிக்கை 5000த்திற்கும் அதிகமாக இருந்தது. இந்த வீரர்கள் பிகாரின் விளையாட்டு உணர்வையும் பிகார் மாநில மக்களின் இனிமையையும் மிகவும் பாராட்டி இருக்கின்றார்கள். நண்பர்களே, பிகாரின் மண்ணுக்கு என்று ஒரு விசேஷம் உண்டு. இந்த ஏற்பாட்டின் போது இங்கே பல தனித்தன்மையான விஷயங்கள் நடந்தன. கேலோ இண்டியா இளைஞர்களுக்கான விளையாட்டுக்களின் முதல் நிகழ்ச்சி இது. இது ஒலிம்பிக் சேனல் வாயிலாக உலகெங்கும் சென்று சேர்ந்தது. உலகெங்கிலும் இருப்பவர்கள் நமது இளைய விளையாட்டு வீரர்களின் திறமைகளை பார்த்தார்கள், பாராட்டினார்கள். நான் பதக்கங்களை வென்ற அனைவருக்கும்
குறிப்பாக முன்னணி 3 வெற்றியாளர்களான மகாராஷ்டிரம், ஹரியானா மற்றும் ராஜஸ்தானத்திற்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த முறை கேலோ இந்தியாவிலே மொத்தம் 26 பதிவுகள் ஏற்படுத்தப்பட்டன. பளுதூக்கல் போட்டிகளில் மகாராஷ்டிராவின் அஸ்மிதா தோனே, ஒடிஷாவின் ஹர்ஷ்வர்தன் சாஹூ, உத்தரப்பிரதேசத்தின் துஷார் சௌத்ரி ஆகியோரின் மிகச் சிறப்பான வெளிப்பாடுகள் அனைவரின் உள்ளங்களையும் கொள்ளை கொண்டன. அதேபோல மகாராஷ்டிரத்தின் சாய்ராஜ் பர்தேசி 3 சாதனைகளை படைத்தார். தடகள போட்டிகளில் உத்தரப்பிரதேசத்தின் காதிர் கான், ஷேக் ஜீஷான் ஆகியோரும் ராஜஸ்தானத்தின் ஹன்ஸ்ராஜும் மிக அருமையாக செயல்பட்டார்கள். இந்த முறை பிஹாரும் கூட 36 பதக்கங்களை வென்றெடுத்தது. நண்பர்களே, யார் விளையாடுகிறார்களோ அவர்களே மலர்கிறார்கள். இளம் விளையாட்டு திறமையாளர்களுக்கு போட்டிகள் மிக முக்கியமானவை. இந்த மாதிரியான ஏற்பாடுகள் பாரத நாட்டு விளையாட்டுத் துறையின் எதிர்காலத்தை மேலும் சிறப்பாக்க வல்லவை. எனதருமை நாட்டுமக்களே, மே மாதம் 20ஆம் தேதியன்று உலக தேனீக்கள் நாளை நாம் கொண்டாடினோம். அதாவது தேன் என்பது வெறும் இனிப்பு நிறைந்தது மட்டுமல்ல, தேன் என்பது சுய வேலைவாய்ப்பு மற்றும் சுயசார்புக்கான ஓர் எடுத்துக்காட்டும் கூட என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது. கடந்த 11 ஆண்டுகளிலே தேனீக்கள் பராமரிப்பிலே பாரதம் ஓர் இனிமையான புரட்சியை அரங்கேற்றியிருக்கிறது. இன்றிலிருந்து 10-11 ஆண்டுகள் முன்பு பாரதத்தின் தேன் உற்பத்தி ஓராண்டிலே சுமார் 70 முதல் 75 ஆயிரம் மெட்ரிக் டன்களாக இருந்தது. இன்று இது அதிகரித்து சுமார் 1.25 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு இருக்கிறது. அதாவது தேன் உற்பத்தியில் சுமார் 60% அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. நாம் தேன் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக ஆகிவிட்டோம். நண்பர்களே, இந்த நேர்மறை தாக்கத்தில் தேசிய தேனீக்கள் பராமரிப்பு மற்றும் தேன் மிஷன் ஆகியவற்றின் பெரிய பங்களிப்பு இருக்கிறது. இதற்குட்பட்டு தேனீ வளர்ப்போடு தொடர்புடைய ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது, கருவிகள் கொடுக்கப்பட்டன, மேலும் சந்தைகள் வரை அவர்களின் அணுகல் திறன் மேம்படுத்தப்பட்டது. நண்பர்களே, இந்த மாற்றம் என்பது வெறும் எண்ணிக்கையை மட்டும் காட்டவில்லை. இதை கிராமங்களின் அளவிலும் கூட தெளிவாக காண முடிகிறது. சத்தீஸ்கடின் கொரியா மாவட்டத்தின் ஓர் எடுத்துக்காட்டு. இங்கே பழங்குடியின விவசாயிகள் சோன் ஹனி என்ற பெயருடைய சுத்தமான இயற்கையான தேன் பிராண்டை உருவாக்கியிருக்கின்றார்கள். இன்று இந்த தேன் ஜெம் உட்பட அநேக இணைய வலைத்தளங்களிலும் கிடைக்கிறது. அதாவது கிராமங்களின் உழைப்பு இப்போது உலக அளவில் கொட்டி முழக்குகிறது. இதைப் போலவே உத்தரப்பிரதேசம், குஜராத், ஜம்மு காஷ்மீரம், மேற்கு வங்கம், அருணாச்சல பிரதேசம் ஆகியவற்றில் ஆயிரக்கணக்கான பெண்களும் இளைஞர்களும் இப்போது தேன் உற்பத்தி செய்யும் தொழில் முனைவோராகிவிட்டார்கள். நண்பர்களே, இப்போது தேன் உற்பத்தி என்பது உற்பத்தி அளவோடு நின்று போவதில்லை, இதன் தூய்மை தொடர்பாகவும் பணிகள் நடந்தேறி வருகின்றன. சில ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இப்போது செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் துணையோடு தேனின் தரத்திற்கான ஆதாரச் சான்றை ஏற்படுத்துகின்றார்கள். அடுத்த முறை நீங்கள் தேன் வாங்கச் சென்றால் இந்த தேன் தொழில் முனைவோர் உற்பத்தி செய்த தேனை கண்டிப்பாக சுவைத்து பாருங்கள். உள்ளூர் விவசாயி யாரிடத்திலாவது அல்லது யாராவது பெண் தொழில் முனைவோரிடமிருந்து தேனை வாங்க முயலுங்கள். ஏனென்றால் அதன் ஒவ்வொரு சொட்டிலும் சுவை மட்டுமல்ல, பாரதத்தின் உழைப்பும் நம்பிக்கைகளும் கலந்திருக்கும். தேனின் இனிமை தற்சார்பு பாரதத்தின் சுவை. நண்பர்களே, நாம் தேனோடு தொடர்புடைய நாடுகளின் முயற்சிகளைப் பற்றி பேசும்போது நான் மேலும் ஒரு முன்னெடுப்பு குறித்தும் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். தேனீக்களின் பாதுகாப்பு என்பது சுற்றுச்சூழலோடு தொடர்புடையது மட்டுமல்ல, நமது வேளாண்மை மற்றும் எதிர்கால தலைமுறையினரின் பொறுப்புமாகும் என்பதை இது நமக்கு நினைவுபடுத்துகிறது. இந்த எடுத்துக்காட்டு புனே நகரை சார்ந்தது. அங்கே ஒரு குடியிருப்பு சமூகத்திலே தேன்கூடு ஒன்று அகற்றப்பட்டது. ஒருவேளை பாதுகாப்பு காரணமாக இருக்கலாம் அல்லது பயம் காரணமாக இருக்கலாம். ஆனால் இந்த சம்பவம் ஒருவரை சிந்திக்க தூண்டியது. அமித் என்ற ஒரு இளைஞர் தேனீக்களை அகற்றக்கூடாது, அவற்றை காப்பாற்ற வேண்டும் என்று தீர்மானம் செய்தார்.
அவர் சுயமாக கற்றுக்கொண்டதோடு தேனீக்கள் பற்றிய தேடலில் இறங்கினார். மற்றவர்களையும் இதோடு இணைத்துக் கொண்டார். மெல்ல மெல்ல ஒரு குழுவை ஏற்படுத்தினார். இதற்கு பீ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது தேனீக்களின் நண்பர்கள் என்று பெயரிட்டார். இந்த தேனீக்களின் நண்பர்கள் தேன்கூடுகளை ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு பாதுகாப்பான முறையிலே இடமாற்றம் செய்கிறது. இதன் காரணமாக மக்களுக்கும் தேனீக்களால் ஆபத்து இல்லை, தேனீக்களும் பிழைத்திருக்கும். அமித் அவர்களின் இந்த முயற்சி ஏற்படுத்திய தாக்கம் மிகவும் அருமையாக இருந்தது. தேனீக்களின் வாழ்விடங்கள் காப்பாற்றப்பட்டன. தேன் உற்பத்தியும் அதிகரித்து வருகிறது. மிகவும் முக்கியமானது என்னவென்றால் மக்களிடம் விழிப்புணர்வும் அதிகரித்திருப்பதுதான். நாம் இயற்கையோடு இசைவாக பணியாற்றினோம் என்று சொன்னால் இதனால் அனைவருக்கும் ஆதாயம் உண்டாகும் என்பதையே இந்த முன்னெடுப்பு நமக்கு கற்பிக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டுமக்களே, மனதின் குரலின் இந்த பகுதியில் இந்த முறை எம்மட்டே. நீங்கள் இதைப் போலவே நாட்டு மக்களின் சாதனைகளை, சமூகத்தின் நலனுக்காக அவர்களின் முயற்சிகளை எனக்கு தொடர்ந்து அனுப்பி வாருங்கள். மனதின் குரலின் அடுத்த பகுதியில் நாம் மீண்டும் சந்திப்போம். பல புதிய விஷயங்களையும் நாட்டு மக்களின் புதிய சாதனைகளையும் பற்றி விவாதிப்போம். நீங்கள் அனுப்பும் தகவல்களுக்காக நான் காத்திருப்பேன். உங்கள் அனைவருக்கும் பல பல நன்றிகள். வணக்கம்.